அவரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களிலே நாங்கள் என்ன நிச்சயித்திருந்தோம் என்றால் மரணம் வரும் என்று நிச்சயித்தோம். பவுல் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நிருபங்களிலே ஆங்காங்கே சொல்லியிருப்பதை பார்க்க முடியும். அப்போஸ்தல நடபடிகளிலும் அந்த காரியங்கள் எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். ஒரு விசை அந்தியோகியாவிலே பவுல் சாகத்தக்கதாய் அவன் மேலே ஒரு பட்டணத்தார் வந்து கல்லெறிந்தது சொல்லப்பட்டது. செத்து போனான் என்று நினைத்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் போட்டார்கள். அதிலேயும் கர்த்தர் காப்பாற்றி. இன்னொரு விசை கப்பலிலே பயணிக்கும் போது ஒரு பெரிய காற்று அடிக்கிறது. கொடுங்காற்று அடித்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்றுப்போன தருணம் உண்டானது. அதிலும் தப்புவிக்கப்பட்டார். அங்கே இருந்து தப்புவிக்கப்பட்டு மெலித்தா என்கிற தீவுக்கு அங்கே பவுலுடைய கையிலே ஒரு விரியன் பாம்பு கடித்து தொங்கு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பவுல் மரித்து விடுவார் என்று. ஆனால் பவுல் சாகவில்லை. பவுல் இங்கே சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை பார்க்கும்போது மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். ஏன் தப்புவிக்கப்பட்டார்? ஏன் தப்புவித்தார்? பவுலே சொல்லுகிறார். அடிக்கும்போது அங்கு கூட இருந்த அனைவரும் சாப்பிடாம இருக்க எழுந்து நின்று சொல்லுகிறார், கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் ஏற்படாது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எனக்கு சொல்லியிருக்கிறார், நீ ராயனுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்க வேண்டும். இது ஏற்கனவே பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை.